சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பாஜகவின் தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பதவி பறிக்கப்பட்டால் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகா அல்லது மகாராஷ்டிராவில் இருந்து ராஜ்யசபா வழியாக அவர் எம்பியாக பதவியேற்பார். அதனைத் தொடர்ந்து அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார். தமிழகத்தில் எப்படி முதல்வர் பதவியோ அதேபோல் மத்திய அமைச்சர் பதவி முதல்வர் பதவி போல்தான் ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் அண்ணாமலையின் காலில் விழக்கூடிய நாள் வெகு விரைவில் கிடையாது. இது உறுதியான தகவலா என்று பார்த்தால், இதற்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் பாஜக பட்டி தொட்டி எல்லாம் பாஜகவின் மாற்று கருத்தை திமுகவினர்கள் பரப்பி வந்தார்கள். அதை ஒட்டுமொத்தமாக பாஜகவின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் புரிய வைத்தார். அண்ணாமலையை வைத்துதான் பாஜகவின் மேலிடம் தமிழகத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. யார் பாஜகவில் உள்ள மிக முக்கியமான நிர்வாகிகள் டெல்லிக்கு சென்றாலும் அண்ணாமலையின் பதவி பறிபோகிறது என்ற செய்தியை தான் நாம் இதற்கு முன்னால் பார்த்திருந்தோம். ஏன் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு மேற்படிப்பிற்காக 3 மாதங்கள் செல்கிறார் என்று வீடியோ போட்டிருந்தோம். அதுபடிதான் அவரும் சென்றிருந்தார். அப்போதும் கூட ராஜா தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. அதன் அமைக்கப்பட்ட பிறகும் கூட சன் நியூஸ் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டு விட்டது, அதற்காகத்தான் குழு என்றும் பொய்யான தகவலை பரப்பினார்கள். ஆனால் நாம் அதற்கான உரிய ஆதாரத்துடன் கூறியிருந்தோம். அண்ணாமலை அவர்களது பதவி பறிக்கப்படாது. அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது. அதை தமிழிசையும் எல் முருகனும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பாஜகவின் கொடி கிராமங்கள் வரை சென்று நிலைத்திருக்கிறது என்றால் அது அண்ணாமலை அவர்களது பேச்சுக்கள், அவரது செயல்பாடுகள் மட்டும்தான். சரி, இப்பொழுது பாஜகவின் கிளை மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரது பதவியும் நிரப்பப்பட்டது. குறிப்பாக மாநில செயலாளர்கள் மற்றும் மாநில தலைவர் பதவி மட்டும்தான் தேர்தல் நடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வார இறுதிக்குள் அதற்கான நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்த வார தொடக்கத்தில் தேர்தல் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி அடைவார், அவர்தான் மீண்டும் தலைவராக பொறுப்பேற்பார் என்ற 75% நம்பிக்கை தற்பொழுது பாஜகவின் அரசியல் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒருவேளை அவர் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்கவில்லை என்றால் மகாராஷ்டிரா அல்லது கர்நாடகா மூலமாக ராஜ்யசபா வழியாக அவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுவார். அதனைத் தொடர்ந்து எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் இவரும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணாமலை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கலாமா அல்லது மாநில தலைவராக செயல்படலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.